நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் கொண்ட தமிழ் சினிமா இசையில் தனக்கென தனிபாணி அமைத்து கொண்டு பல ஆயிரம் இணைய பாடல்களை ரசிகர்களுக்கு தந்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். திகட்டாத தேனாக அள்ளள்ள குறையாத அமுத சுரபியாக தலைமுறைகள் பல கடந்து இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் தடையின்றி உலா வந்து கொண்டிருக்கிறது. மெல்லிசை மன்னரின் நினைவு நாளான இன்று தமிழர் உள்ளங்களில் அவர் பதித்த இசைத்தடங்களை தொட்டு பார்த்து மகிழும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. கண்ணதாசன் கண்டு சொன்னார் ரசிக்காரா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னார் ருசிக்காரா, விஸ்வநாதன் கண்டு சொன்னார் ருசிக்காரா. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊரெல்லாம் வந்து விளையாடு. பாட்டு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத வசந்தம். ராஜவீதிகளில் வலம் வரும் தேவதைகளின் தெவிட்டாத ஊர்வலம். உடற்கூட்டுக்குள் சிறகடிக்கும் உயிர் பறவை. சிட்டுக்குருவியைப் போல துன்பங்களில் இருந்து விட்டு விடுதலையாகும் சுக அனுபவம். தாயின் கருவறையிலிருந்து புது உலகுக்கு புறப்படும் குழந்தையின் முதல் அழுகை பாப்பா பாட்டு. கண்மூட தாலாட்டு, கண் விழிக்க திருப்பள்ளி எழுச்சி. இங்கு எல்லாவற்றுக்குமே பாட்டுத்தான். அதை கேட்டுத்தான் இரத்த நாளங்களில் வாடகை ஏதுமில்லாமல் ரசிப்புத்தன்மை குடியேறி விடுகிறது. தமிழ் சினிமா பாட்டுகளால் வளர்ந்தது, வளமானது, செவிக்கு நலமானது. பாட்டுக்கள் இல்லாத தமிழ் சினிமாவை எள்ளளவு கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது. தமிழ் சினிமாவின் இசை வரலாறு எம்.கே.டி., பி.யு. சின்னப்பா, சுப்பராமன், ஜி. ராமநாதன், டி.ஜி. லிங்கப்பா, சுப்பையா நாயுடு, கே.வி. மகாதேவன் உள்ளிட்ட பல மேதைகளால் எழுதப்பட்டாலும் கோடிக்கணக்கான தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் அந்த இசை வரலாற்றின் ஒரு பெயரை உச்சரிக்கும் போதே உணர்வுகளை சிலிர்க்க வைத்தது. நாடி நரம்புகளை களிநடனம் புரிய வைத்தது. இசை என்றால் இவ்வளவு இனிமையாக இருக்குமா என புது விளக்கம் ஒன்றை உரையாக எழுதியது. அந்த இசை வரலாற்றின் இனிப்பான பெயர்தான் எம்.எஸ்.வி. மணையங்கத் சுப்பிரமணியன் விஸ்வநாதன் என்ற நீண்ட இசையின் மென்மை கூட்டிய சுருக்கமான மெல்லிசைதான் எம்.எஸ்.வி. சேர நாட்டிளம் பெண்களுடனே என மகாகவியால் மகிழ்ந்துரைக்கப்பட்ட கேரள மாநிலம், பாரம்பரிய இசைக்கு பேர் போன பாலக்காடு, அதன் அருகே உள்ள எலப்பள்ளி கிராமம். இங்குதான் 1928ஆம் ஆண்டு எம்.எஸ். விஸ்வநாதன் என்ற இசை பறவை கருவிலிருந்து உருவம் பெற்றது. எம்.எஸ்.வி. என்ற அந்த குழந்தையின் முதல் அழுகை கூட நிச்சயம் சங்கீதமாகத்தான் இருந்திருக்கும். 3½ வயதில் தந்தையை இழந்த எம்.எஸ்.வி. தாயின் அன்பிலும் தாய்வழி தாத்தா கிருஷ்ணன் நாயர் அரவணைப்பிலும் வளர்ந்தார். கண்ணனூருக்கு மாற்றம் செய்யப்பட்ட கிருஷ்ணன் நாயரோடு அங்கே சென்ற எம்.எஸ்.வி.க்கு இசை மீது தவிர்க்க முடியாத பற்று. எஸ்.பி. வெங்கட்ராமன், வரதராஜலு, எம்.எஸ். சுப்பையா நாயுடு உள்ளிட்ட பல இசைக்கூடுகள் சுவாசித்தன. இந்த இசையை ரசிகர்களின் மனங்கள் நேசித்தன. எம்.எஸ்.வியின் தாய்மாமன் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் பணியாற்றிக் கொண்டிருந்ததால்
எம்எஸ்விக்கு அங்கு வேலை கிடைத்தது. எம் சுப்பையா நாயுடுவிடம் இசை உதவியாளனாய் சேர்ந்தார் எம்எஸ்வி. படிப்படியாகத்தான் வளர்ச்சி. ஆனால் எல்லா படிகளிலும் முன்னேறிவிட முடியாமல் எம்எஸ்விக்கு எத்தனையோ தளர்ச்சி. என்ன செய்வது? என்னதான் அறிவு, ஆற்றல், அழகு இருந்தாலும் பிருத்விராஜன்கள் வரும் வரை சம்யுக்தைகள் காத்துக்கொண்டுதானே இருக்க வேண்டி இருக்கிறது. வீர அபிமன்யு என்ற படத்தில் ஒரு பாடலுக்கான மெட்டு இசைமேதை சுப்பையா நாயுடுவோடு போர் புரிந்து கொண்டிருக்க சிறுவனான எம்எஸ்வி யாருக்கும் தெரியாமல் அழகான மெட்டொன்றை வாசித்துக் காட்ட மெய்சிலிர்த்த சுப்பையா நாயுடு அந்த மெட்டை தன்னுடையது என இயக்குனரிடம் கொண்டு போய் சேர்க்க இது அற்புதம் என்று புகழப்பட்டு அந்த பாடல் வெளியானது. முதன்முதலாக மெட்டு அமைத்தாலும் எம்எஸ்வி பெயர் வராததால் ஏமாற்றம். தான் பெற்ற பிள்ளையை வேறு ஒருவர் உரிமை கொண்டாடினால் உடைந்து போகாதா மனது? பரவாயில்லை, திறமைசாலிகள் துவண்டு விடமாட்டார்கள். எம்எஸ்வி துவளவில்லை. ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு பிறகு சென்னையில் இசையமைப்பாளர் CR சுப்பராமனிடம் உதவியாளனாய்ச் சேர்ந்து எம்ஜிஆர் நடித்துக் கொண்டிருந்த ஜெனோவா படத்திற்கு இசையமைப்பாளர் வாய்ப்பு எம்எஸ்விக்கு கிடைத்தது. நீண்ட நெடிய போராட்ட வரலாற்றில் முதன்முதலாய் எம்எஸ்விக்கு ஒரு வசந்தம் அறிமுகமானது. இதில் சிறப்பாக பாடல்கள் அமைத்திருந்தார் எம்எஸ்வி. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். எம்எஸ்வியின் இசையமைக்கும் வேகம் தயாரிப்பாளர்களை அவர் பக்கம் திருப்பியது. இயக்குனர்கள் விரும்பும் மெட்டுக்களை எம்எஸ்வியின் ஹார்மோனிய பெட்டி அடைக்காத்து வைத்திருந்தது. அவர்களின் விருப்பங்களை எல்லாம் அது நிறைவேற்றிக் கொடுத்தது. இசையமைப்பாளர் சுப்பராமனின் மற்றொரு உதவியாளரான ராமமூர்த்தியிடம் எம்எஸ்விக்கு எப்போதுமே ஒரு மரியாதை. அபாரமாக வயலின் வாசிக்கும் திறமை கொண்ட ராமமூர்த்தி எம்எஸ்வியிடம் இணைய விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை தமிழ் சினிமாவின் இசையால் ரசிகர்களை கட்டிப்போட வைத்தது. 1960களில் இவர்களின் இசை ஆதிக்கத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தங்கள் கவலை மறந்தனர், களிப்பில் ஆழ்ந்தனர். மூத்தவரான ராமமூர்த்தி பெயரை வைக்க வேண்டும் என விரும்பிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி விஸ்வநாதன் என்று சொல்ல, கலைவாணர் MS கிருஷ்ணனோ நீ சின்ன பையன், நீ விழுந்தாலும் மூத்தவரான ராமமூர்த்தி உன்னை தாங்கி பிடிப்பார் என்று சொல்லி விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற பெயரை அவர்களுக்கு சூட்ட இந்த இரட்டையர்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மகுடம் சூட்டி மகிழ்ந்தனர். இந்த இரட்டையர்களின் மெல்லிசையில் தமிழ் சினிமா தன்னைத்தானே மேலும் அழகுபடுத்திக் கொண்டது. இல்லை என்று சொல்வதுங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு மாறுபாடுகள் வந்தது. பிரிவு என்ற கொடுமையை அவர்களுக்கு தந்தது. மெல்லிசை மன்னர்கள் பிரிந்து மெல்லிசை மன்னராக எம்எஸ்வி ஆனார். அவரது சிந்தை முழுவதும் பரவியிருந்த சினிமா இசை சினிமாவில் பல மெல்லிசைகள் உருவாக காரணமாக இருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், நாகேஷ், ரஜினி, கமல் என எத்தனையோ கதாநாயகர்களின் படங்களுக்கு எழுதப்பட்டிருந்த வெற்றியின் முகவரியில் எம்எஸ்வியின் பெயர் பிரதான இடம் பெற்றிருந்தது.
தமிழ் சினிமா இசை வரலாற்றில் அமர்க்களமான அத்தியாயமாக திகழ்ந்த மெல்லிசை மன்னர் MSVக்கு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா எடுத்த விழாவும் அளித்த பரிசும் அம்மாவின் புகழ் போல என்றென்றும் நிலைத்து நிற்கும். 1963ஆம் ஆண்டு விஸ்வநாதன் ராமமூர்த்திக்காக ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவில்தான் இவர்களுக்கு மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த விழாவிற்கு என்னுடைய தாயார் என்னை அழைத்து சென்றார்கள். இவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நாமும் நடத்த வேண்டும் என்று எனக்கு நீண்ட காலமாக ஆசை. அந்த ஆசை இன்றைக்கு ஜெயா டிவி மூலம் நிறைவேறி இருக்கிறது. இல்லாத உலகை கற்பனை செய்து காண இயலுமா? MSVயின் பாட்டு இல்லாத பொழுதை நினைத்துத்தான் பார்க்க முடியுமா? MSV காற்று. உயிருள்ளவரை தமிழர்கள் அதை சுவாசித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.